தேங்க்யூ. ஆமாம். வணக்கம், நான் தான் சௌமியா. நம்ம 75 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17ஓட ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக 2 நாளோட ரொட்டீன் தான் இதில் இருக்குது. பட் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே போயிடுச்சு. அந்த நாளை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் வெளியே சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி டேவையும் நான் எடுத்துக்கக்கூடாது. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக 75 டேஸில் சேலஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் தப்பு பண்ணாலும் திரும்ப டே 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் அந்த 1 டேவை மட்டும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டே மிஸ் ஆச்சு அப்படின்னா அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக 4 o'clockலாம் எழுந்தாச்சு. எழுந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுல எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எனக்கு டயர்டாக ஆக மாட்டேன். நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன்னா ரொம்ப டயர்டாகிடுவேன். அதனால் தூங்கி எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் அந்த தூக்கம் தெளியறதுக்கு கொஞ்சம் நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் அதிலே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ சின்னதாக நமக்கு என்னெல்லாம் வருமோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் இதுதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம். ஒரு சூப்பராக குத்துப்பாட்டு போட்டு ஒரு 10 பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடினா கூட உங்களுக்கு கலோரிஸ் நல்லாவே பேர்ன் ஆகும். அண்ட் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வானம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் 1 hour கண்டிப்பாக நடப்பேன். அதுக்கப்புறம் நடந்தால் எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நம்மளோட எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்பீடுமே இருக்கும். ஸோ அப்படியே அதுக்கேற்ற மாதிரி வாக் பண்ணிக்க வேண்டியதான். சப்போஸ் அந்த டைம் எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அப்படியே வாக்கிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அப்படி தான் நடந்துகிட்ருக்கேன். அண்ட் அப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்டு காலையில் சீக்கிரமாக எழுந்தணும், அதுதான் வந்து மெயின் கோலாக வச்சுருக்கிறது. அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா அன்றைக்கி டே வந்து எனக்கு ஒரு 8 o'clockலாம் கம்ப்ளீட்டே ஆகிடும். எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். வீடு க்ளீன் ஆகிடும், சமையல் வேலை முடிஞ்சிடும், அண்ட் நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் தூக்கம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஹோல் டே மைண்டே செம்ம அப்செட் ஆகிடும். அது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு நாளே ரொம்ப வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இது மாதிரி ஏதாவது சேலஞ்சு எடுத்துகிட்டே இருக்கும்போது சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா செம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி தலைவலி வந்து ஓவர் திங்கிங் வந்து அதுக்கு மேலே ஓவர் திங்கிங் வந்து ஸோ அந்த மாதிரி என்னையே நான் வந்து செம்மையாக பெயின்ஃபுல்லாக மாற்றிப்பேன். அந்த ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. பட் ஆனால் சில டைம் அதுவும் குட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது அந்த கில்ட்டினஸ் வேணுன்றதும். அண்ட் அவ்வளோதான். அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு வரும் வழியில் பூ அழகாக ஒரு வீட்டில் பூத்துருந்தது. அங்கேருந்து பறித்து எடுத்துகிட்டு வாக்கிங் வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த வீக் வந்து என்னோடய டர்ன் தான். ஸோ அதனால் டெய்லியும் கோலம் போடுவேன். அண்டு என்றைக்காச்சும் சீக்கிரமாக போட்டுருவேன். சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்து போட மாட்டேன். ஏன்னா அது மெயின் ரோடு அப்படின்றதுனாலையும் அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க. எனக்கு கோலம் போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே போடாமல் அப்படியே மேலே வந்துடுவேன். ஸோ அது எனக்கு அங்கே பிடிக்காது. அது ஒன்று. அண்டு காலையில் சன்ரைஸோடு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாமே சுத்தமாக வரலை. இருக்கிற அந்த பிளாக் மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது எனக்கு வந்து போயிடும். அது என்னோடய ஸ்கின் டோனை பற்றி எனக்கு அதில் தெரியும். அண்ட் தண்ணி போகிறப்பவே வந்து கொஞ்சம் வார்மாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஜீரா தண்ணி போட்டு சுட வச்சு தனியாக வச்சுட்டேன். அண்ட் லாஸ்ட் விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து முளை கட்டுறதுக்கு இந்த வேர்க்கடலையை ஊற வச்சுருந்தேன். அது அழகாக முளை கட்டியிருந்தது. ஸோ இது பச்சையாக சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்டு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த நெல்லிக்காய் அண்டு கருவேப்பிலை பொடி தேன் கலந்து ஒரே ஒரு பால் மாதிரி அதை சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன். ஸோ அதை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிண்டியிருந்தேன். ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் கேரட் போட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அண்ட் மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னோடய ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டீ காஃபிலாம் குடிக்கிற பர்சனுக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடு அப்படியே எனக்கும் பிளேட்டிங்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கேரட், வேர்க்கடலை, கொஞ்சம் ப்ளூபெர்ரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து அம்மா தான் குக் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சமாக சாதம்,
மீன் குழம்பு அண்ட் மீன் சுண்டை வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு எனக்கு வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க. அண்டு இது கூட வெங்காயம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது முடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சமாக ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து லெக்கின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு வாக்கிங் போகும்போது ஃபோனை கையிலே வச்சுட்டு போகிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் உள்ள மாதிரி ஃபேண்ட் அண்ட் லெக்கின் தான் தேடியிருந்தேன். ஸோ கலர்ஸில் வந்து எல்லா ஃபேண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பேக்கெட் வருது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி தேடிட்டுருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு நம்ம வந்து 2 ஃபேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே 1 வாங்குகிற காசு தான் வரும். ஆனால் வந்து கிளாத்தும் நல்லாயிருக்கு. அண்டு அந்த கம்ஃபர்டபுளும் சூப்பராக இருக்குது. அண்டு எனக்கு வந்து லெக்கின்ல வந்து வெளியே வாங்கினோம் அப்படின்னா அந்த உள்ளே போட்டிருக்க இன்னர் வரைக்கும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு லெக்கின் தேடுறீங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லெக்கின்ஸ் அண்டு ஃபேண்ட்டு, ட்ராக் பேண்ட் அது எல்லாத்துலேயும் செம்ம வெரைட்டி இருந்துச்சு. சரி நான் வந்து 2 பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பேக்கெட் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஃபோன் எடுத்து வச்சுட்டு நடக்கிறதுக்கு, ஏன்னா கையில் வச்சுட்டு நடக்கும்போது அது என்னவோ ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் ஸோ இது அந்த அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டேன். அண்ட் ஈவினிங் போல் பாப்பா ஸ்கூல் விட்டு வருவா. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பேரிக்காய், வாழைப்பழம், அண்ட் மேங்கோ, அண்டு காலையில் முளைக்கட்டு வச்சுருந்த வேர்க்கடலை. ஸோ அதெல்லாமே ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அண்ட் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அன்றைக்கான பேக்கிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈவினிங் வந்து கொரியர் போட போக வேண்டியதான். அண்ட் ஈவினிங் போல் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே அந்த டேவை அப்படியே கண்டினியூ பண்ணி நாங்கள் மட்டும் விலாக் வந்து எடுத்துட்டேன். அண்டு அதுக்கப்புறம் கொரியர் போடும்போது ஆக்சுவலாக இப்போ ஒரு சிலை வந்து பேக் பண்ணியிருந்தேன். அந்த சிலையை வந்து நாங்கள் கொரியர் போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நெக்ஸ்ட் டே நான் சென்னைக்கு போக போகிறேன். கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ சென்னையில் தான் அந்த டெலிவரியும் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணுற 14th ஆர்டர். அண்டு கஸ்டமர் போய் இப்போ சிஸ்டராகவே மாறிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வீடு ஃபுல்லாக என்னோடய ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. நான் அவங்க இந்த விலாகில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அண்ட் அன்றைக்கி நான் கொரியர் எதுவுமே போடலை. அவங்க கொரியரை மட்டும் போடலை, மற்றது எல்லாமே போட்டுட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் 4 o'clock எழுந்தாச்சு. இன்றைக்கி வாக்கிங் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நாள் எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணிட்டேன், இல்லை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா செமையாக பெயினாக இருக்கும். அண்ட் அதனால் பண்ணவும் முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 4 o'clockலாம் எழுந்தாச்சு. ஸோ எழுந்துட்டு கடகடன்னு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். அண்ட் நான் வந்து பேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து டேப்பு அண்ட் பாக்ஸு அண்ட் இன்னும் கொஞ்சம் புக்கு இதெல்லாமே வந்து சென்னையில் தான் வாங்குவேன். ஸோ சவுகாப்பேட் போனீங்க அப்படின்னா அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். ஸோ 1க்கு 2-3 கடையில் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு போன அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ருபீஸுக்கு பொருள் வாங்குறதுக்கு 4000 ருபீஸ் நான் செலவு பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. எந்த கடையில் என்ன கிடைக்கும்னே தெரியவே இல்லை. ஸோ அங்கே போன உடனே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ யாரை பார்த்தாலுமே எப்படி சொல்கிறது, அங்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு அதுக்குள்ளார போயிட்டு எந்த கடை எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருத்தவங்க ஒரு அட்ரஸ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2-3 தடவை நான் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போய் ஸோ இப்போ எனக்கு எந்த இடத்துல என்ன கிடைக்கும், எந்த பொருள் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு என்ன பொருள்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே அங்கே வந்து எந்தெந்த கடையில் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு தடையும் ஒரு கடையில் விசாரிக்கணும். ஸோ கண்டிப்பாக விசாரிக்கணும். அண்ட் எந்த இடத்துல நம்ம கம்மியாக கிடைக்குதோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்து வாங்கணும். இதுதான் பெரிய டாஸ்க் பிஸ்னஸில். அண்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாதி ப்ராடக்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணுவேன், சின்ன பாக்ஸஸ் எல்லாமே. ஸோ கொஞ்சம் பெரிய பாக்ஸஸ்லாம் வெளியே ஆர்டர் பண்ணுவேன். சப்போஸ் அதை விட எனக்கு பெருசாக தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கேயே நான் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். ஸோ அப்படி தான் வாங்குவேன். சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் ஐடியாஸ் இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். பேக்கிங் ஐடியாஸ், அந்த டேப்பு அண்ட் இப்போ வந்து பேக்கிங்னாலே செல்லோ டேப்பு, ஸோ அதில் வந்து போடுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்டு தர்மாக்கோல், பபுள் ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பொருளை விட இந்த பேக்கிங்கில் தான் கண்ணுக்கு தெரியாமல் காசு போயிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ பிள்ளையாருக்கு மட்டும் பூவை போட்டு ஒரு வத்தி மட்டும் கொளுத்தி வச்சுட்டு அண்டு பேக்கிங் பண்ண இந்த பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக
அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் பிளானே. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி போகிற இடம் தானே, ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் காலையில் 6 o'clock தான் வீட்டில் வந்து கிளம்பணும். அப்படி கிளம்புனோம் தான் வந்து 11 o'clock, அதாவது 10:30க்கெலாம் நம்ம வந்து அங்கே போயிட முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட அங்கே என்ன சவுகாப்பேட் போகிற இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸே இருக்கவே இருக்காது, கிடைக்காது. அது ஒன்று. அண்ட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸ்லேயே போங்க, வீக்கெண்டில் விட வீக் டேஸ்லேயே போயிடுங்க. அண்ட் காலையிலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கும், இல்லைனா எனக்கு அங்கே வந்து அது கிடைக்காது. அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்காதீங்க, செம்மையாக ஏமாற்றுவாங்க. நான் வந்து அதை சின்ன சின்ன பொருளில் கூட நம்ம ஏமாறுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் நிறைய கடை இருக்கும், அதில் எந்த கடைன்னு தேடி அந்த ஒரு கடையை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும், அதுக்கான ப்ரைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அந்த ப்ரைஸ்லேருந்து கம்மியாகவே தேவையே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, நான் மற்ற இடத்துலலாம் பார்த்தேன். ஆனால் மற்ற இடத்துல பார்த்தாலும் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்க குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்து தான் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் எப்பயுமே ப்ராடக்டோட குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரைஸை நீங்கள் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கஸ்டமரை தான் மாற்றணும். அதனால் அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ப்ரைஸை நீங்கள் குறைக்கிறீங்கன்னா உங்களோட பொருளோட குவாலிட்டியும் அதில் குறையுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு அது வந்து எந்த பொருளாக இருந்தாலுமே சரி, அண்டு நீங்கள் வந்து கரெக்டாக விற்கிறீங்க அப்படின்னா உங்களை தேடி கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எப்பயுமே ஆர்டர் வந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டால் வராது. ஸோ சில டைமில் ஆர்டர் எதுவுமே வராது, அந்த டைம்லேயும் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அண்டு ஸோ கடகடன்னு ஆர்டர் விழுது, அப்போ லைஃப் வந்து இப்படியே தான் இருக்கும் அப்படின்றதும் யோசிக்கக்கூடாது. ஆர்டரே விழாமல் இருந்தாலும் இப்படியே இருக்கும்லாம் யோசிக்க தேவையில்ல. ஸோ ரெண்டுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அது ஒன்று. அண்டு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் கண்டிப்பாக நம்மளுக்கு பின்னாடி இருந்தே ஆகணும். அண்டு அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணும். அண்ட் அந்த மைண்ட் வேணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் நம்ம வீட்டில் இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு வேலை கூட செய்யவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டு இல்லை எதிர்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றதை கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு 7 o'clock போல் கிளம்பிட்டோம். அண்ட் அங்கேருந்து போகிற வழியில் நல்லாவே இருந்துச்சு. இந்த காலையில் அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த கோவில் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புத்துப்பட்டு ஐயனாரப்பன் கோவில். அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் சூப்பராக ஒரு தாமரை குளம் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் தாண்டி போயிட்டோம். சரி அழகாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து நாங்கள் போய் பார்த்தேன். அண்ட் எப்பயுமே இங்கே வந்து எப்பயாச்சும் பார்க்கும்போது தான் இருக்கும், சில டைம் எதிர்பார்க்குற டைமில் இங்கே பூவே பூத்துருக்காது. ஆனால் அந்த டைமில் செம்ம பூ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்டு செம்ம ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அண்ட் ரெண்டு பூ மட்டும் பறித்து கொடுத்தாங்க, அதை கையில் வச்சுக்கிட்டு. அண்டு எப்படி சொல்கிறது, இது சின்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான். ஏன்னா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எது சின்ன விஷயம் எது பெரிய விஷயம்னு அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த பூவை வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் சென்னைக்கு போகிறதுக்கு 3 to 4 hours அதுதான் டைமே. ஆனால் அன்றைக்கி என்னவோ ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தது. அண்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக எப்பயுமே வீக் டேஸில் தான் போவேன், ஏன்னா சில ஷாப்ஸ் இல்லாமல் போயிடுமோ அப்படின்றதுனால. அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ், அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலாக தனியாகவும் வரதாக தான் பிளானே. ஆனால் வந்து அவங்க அப்பா சொல்லிட்டாரு, நீ தாங்க மாட்டே, வெயில் அதிகமாக இருக்கும், அது உன்னால் அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டம். நாங்கள் 2 பேரும் செம்ம டயர்டாகிடுவோம். அண்ட் 2 பேரோட எப்படி சொல்கிறது, சுத்தமாக எங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் ஃபுல்லாக போயிடுவாங்க. நிறையா வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி மட்டும் எனக்கு வந்து ஒரு 12K ஸ்டெப்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வாக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பா இப்போ ஒரு 5 hours வேலை அப்படின்னா
பாப்பாவை கூப்பிட்டு போனால் எனக்கு 7 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா அவளுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை விட முக்கியமாக போன வேலையை என்னால் கரெக்டாக பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவளை வந்து நாங்கள் அம்மாக்கிட்டே விட்டுட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். அண்டு அவ்வளோதான். ஸோ போக போக ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அண்டு இப்போதைக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஆர்டர் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்னும் வெப்சைட் நிறையா விஷயம்லாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் க்ரோத் ஆகணும், அது ஒன்று. அண்ட் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு 15K 20K அப் 25 அண்ட் 30. ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ அதனால் ஓகே, இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டா பார்த்து அண்ட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் போகுது. அண்ட் போகிற வழியில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த பாஸ் கார்டன். ஸோ அந்த கார்டனோட பேர் வந்து அதுதான். அண்ட் உள்ளே போனால் செம்ம பெரிய கார்டன் இருக்கும். அண்ட் எல்லா செடியுமே இங்கே இருக்கும். ஹர்ப்ஸ்லேருந்து அண்டு ஃப்ளவர்லேருந்து இன்டோர் பிளான்ட்ஸ்லேருந்து இது ஃபுல்லாக. ஸோ நான் இங்கே காட்டுறல, ஸோ இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக இந்த கார்டன் தான். அண்ட் காலையிலே இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நாங்களும் வந்து 2-3 செடிலாம் பார்த்தேன். ஆனால் வந்து நான் இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ திரும்ப வர்றதுக்குள்ளார செடி எல்லாமே வாடி போய்டும்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. அங்கே ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் தண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு காஃபி. அண்ட் காலையில் எடுத்த உடனே காஃபி வேண்டாம் அப்படின்றதுனால ஒரே ஒரு கேரட் ஜூஸ், அதுவும் சுகர் இல்லாமல். ஸோ இதை குடிச்சிட்டு அண்ட் நம்ம திரும்ப ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வந்து A2Bயில் தான் சாப்பிட்டேன். ஸோ உள்ளே செம்ம க்ரௌடு, அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு திரும்ப எங்களோட நாங்கள் அங்கே சாப்பிடும்போதே டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நாங்கள் வந்து அவுட்டரில் தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் சிட்டிக்குள்ளார என்ட்ரே ஆகவே இல்லை. அண்ட் சிட்டிக்குள்ளார போக ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு சென்னையில் வந்து பிடிக்காத விஷயம் இது ஒன்று தான். அண்ட் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பாண்டி மார்க்கெட்டுக்கு எதாவது போகிறோம் அப்படின்னா 1 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே 1 hour 2 hour அப்படின்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 தடவை தான் நாங்கள் போயிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த விஷயம் மட்டும் எனக்கு எப்படி இவங்க இவ்வளோ இப்படி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்க அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் அது நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்ப ஓகே தான். அண்டு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே என்டர் ஆயாச்சு. பாரிஸ் கார்னருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம கோர்ட்டுக்கு அப்படியே சைடில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படியே அங்கே எங்கேயாச்சும் ஒரு இடம் பார்த்து பார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் இங்கே வந்து எல்லா திங்ஸுமே இருக்குங்க. நம்ம என்ன தேடுறோமோ எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கே இருக்கும் தான் தெரியவே தெரியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நிறையா பொருள்லாம் தேடுவேன். ஆனால் எப்பயாச்சும் ஒரு தடவை அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. அண்டு மேக்ஸிமம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு சின்ன எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லேருந்து கிளாத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும். ஆனால் கரெக்டாக ஏமாறாமல் பார்த்து வாங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் நான் வந்து இப்போ ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு பூஜை ஜாமான்லேருந்து அண்ட் வெட்டிவேர் மாலை அண்டு என்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இப்போதைக்கு நான் ஹிந்துஸ்தான் ஒரு கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். அது இல்லாமல் அங்கே வந்து மூன் பேப்பர் அப்படின்ட்டு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே இங்கே விட அது கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களால் அப்போ தேடவே முடியல. அதனால நாங்கள் ஹிந்துஸ்தான்லேயே வாங்கிட்டேன். இங்கே தான் ரெகுலராக வாங்குவேன். நீங்கள் 100 பீசஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கும் உங்களுக்கு வந்து 1 rupees வரைக்கும் கம்மியாகும். 50 எடுக்கிறீங்கன்னா 50 பைசா கம்மியாகும். ஸோ அப்படி தான். அண்ட் இந்த கடையில் தான் இன்னொரு கடையை பற்றி விசாரித்தோம். இந்த டேப் எல்லாமே, ஏன்னா எனக்கு அதிகமாக ஃபோட்டோக்கெலாம் பேக் பண்ணுறதுக்கு டேப்பு, பபுள் ட்ராப்பு அதெல்லாமே தேவைப்படும். ஸோ அங்கே விசாரித்தப்ப இன்னொரு கடை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கு போயிருந்தோம். முன்னே வாங்கினதை விட இந்த கடையில் 20-30 rupees வரைக்கும் கம்மியாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அங்கே ஒரு பர்ச்சேஸும் போட்டாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 monthக்கு தேவையானது எல்லாமே வாங்கிடுவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சென்னைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு வந்தாச்சு. அண்டு எப்படி சொல்கிறது, செம்ம டயர்டாகிட்டோம் 2 பேருமே. அண்ட் வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அங்கங்கே போகிற இடத்துல தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களோட டே வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அண்ட் இந்த நடுவில் நான் தனியாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு வழி ஆகியிருப்பேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் எங்கள் கையை தான் பார்த்துக்கிட்டோம் எவ்வளோ செவந்து போயிருக்கு அப்படின்ட்டு.
அண்டு இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதில் வர ஹாப்பினஸ் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ காலையில் பலபலன்னு கிளம்பி வந்திருந்தேங்க. ஸோ சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு அண்ட் சூப்பராக அண்ட் ஒரே ஒரு கடை பக்கம் தான் போயிட்டு வந்திருந்தேன், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டலாக எல்லாமே காலி. அண்டு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோ வச்சு காரில் போயிட்டு ஏற்றி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப என்னெல்லாம் வேணுமோ திரும்ப அதை பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி தான் வந்து அங்கே மேக்ஸிமம் வந்து அவங்க தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா செம்ம ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிட்டவே வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஈஸி. அண்ட் 2-3 தடவை நாங்கள் வந்து சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தோம். அண்ட் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் இந்த தடவை அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தேட போனோம். ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் வந்து அன்றைக்கி தயிர் சாதமும் அந்த வெஜ்ஜு பிரியாணியும் போட்டாங்க. அங்கேயே மதியம் லன்ச் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கஸ்டமர் இல்லை சிஸ்டர் தான் அவங்க. ஆக்சுவலாக எங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்காக ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க, தண்ணிலாம் கொடுத்தாங்க. அது அது எப்படி சொல்கிறது, அது உண்மையாகவே ஒரு ஃபீல் தான். அது யாருன்னே தெரியாதவங்க நம்ம மேலே ஒரு அன்பு காட்டுறப்ப அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அண்ட் அவங்கக்கிட்ட பேசிட்டு அண்ட் அவங்க வீடு தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த ராதாகிருஷ்ணர் அது வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அவங்க பூஜை ரூமில் பாதி பொருள் வந்து எங்கிட்ட வாங்கினது தான். அண்ட் வீடு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு உண்மையாகவே நேரில் கொடுத்தப்ப அந்த வைப் இருக்குல்ல, சூப்பராக இருந்தது. அவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அம்மன் சிலையை கொடுத்துருந்தோம். காமாட்சி அம்மன் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து அவங்க பிரித்து நீங்கள் பாருங்கள், நாங்கள் இருக்கும்போதே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை அழகாக பிரித்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, யார் என்ன நம்பாத இடத்துல ஸோ எங்களை நம்பி இவ்வளோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுதான் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்டு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து நன்றி தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்டு இது வந்து நான் போகிற இடம் அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு டக்குன்னு எங்களுக்கு தோணுனதால் சரின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் எங்களை நம்பி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லார் வீட்டுக்கும் வரணும்னு எனக்கு ஆசை தான். அண்டு கண்டிப்பாக அடுத்த சர்ப்ரைஸும் கண்டிப்பாக நான் யாருக்காச்சும் கொடுப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த விலாக் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் என் ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ அவளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுனால கிளம்புனோம். ஆனால் செம்ம டிராஃபிக். நான் சொன்னேன்ல இந்த சென்னை ஏன் பிடிக்காது அப்படின்ட்டு, இதனால தான். ஆக்சுவலாக அங்கேருந்து நாங்கள் அங்கே வர்றதுக்குள்ளார 1 ஹவருக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எப்படி என்ன ரீசன் தெரியவே இல்லை. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று அப்படின்னு ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆளால் எந்தெந்த வழியோ பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் 1 வேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் போய் அந்த பக்கமாக டிராஃபிக் ஆகிடுச்சு. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன். ஸோ அங்கே போனால் அவள் கொஞ்சம் சேடாக இருந்த மாதிரி இருந்தது. அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அண்ட் அங்கே கொஞ்சம் நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. அண்டு ஊரை விட்டு ஊரை போய் வேலை செய்கிறது அண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாரோட லைஃப்பும் மாறிடும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. ஸோ அது மாறாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப இன்னுமே கஷ்டமாக இருக்கும் சீரியஸாகவே. ஸோ எல்லாருக்குமே தான். ஏன்னா எது பண்ணுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கோ, எது வாங்குறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம அப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் தாட் தோணிகிட்டே இருக்கும். ஸோ அவள் இருந்த செக்ஷனில் இந்த தாலி செயின் மோப் வச்சதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம என்ன அதிகமாக யோசிக்கிறோமோ அது நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்றைக்கா ஒரு நாள் இதையும் நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு அவகிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் அப்படியே எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அண்டு மழை, ஒரு சூப்பரான பாட்டு அண்ட் அதுவும் மோட்டிவேஷன் சாங்காக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிறையா பேசுவோம் அண்ட் நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் வந்து பாட்டு கேட்கவே மாட்டேன். 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு பேசிகிட்டே தான் வருவோம். அந்த டைமுக்கு மழைக்கும் அந்த பாட்டுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் எங்களோட டே வந்து சூப்பராக அன்றைக்கி கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு. அண்டு என்ன விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, என்ன அதிகமாக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நம்ம கைக்கு கிடைக்கும். அது கிடைக்காம எங்கேயுமே போயிடாது. ஆனால் நம்ம நினைக்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா
அது நம்ம கையை விட்டு எப்பயுமே போகாது. இதை நான் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எந்த விஷயத்த நான் அதிகமாக யோசிக்கிறேனோ, எது எனக்காக நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, அது என்னை விட்டு போகாதுன்றதை நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அண்ட் இருக்கிற சின்ன லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாயபிளாக இருந்துக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அது நமக்கு நல்லதாகவே இருக்கும்ன்றதை மட்டும் நம்புங்க. அண்ட் வேறு எதுவுமே வேண்டாம். லைஃப் கரெக்டாக தான் போயிட்டே இருக்கும். நம்ம அதை ஓவர் திங்க் பண்ணி எதையுமே குழப்பிட தேவையே இல்லை. அண்டு போகிற போக்கிலே போவோம். அண்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருப்போம். அண்டு யாரும் கஷ்டப்படாத அளவுக்கு நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. நமக்கு நம்ம மட்டும்தான் துணை எப்போவுமே.